இந்த விஷயத்தை அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஆழமா குரான் வந்து கற்றுக் கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம குரான் படிக்கும் போது இந்த இப்லீஸுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இடத்துல அல்லாஹ் திரும்ப 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 சொல்றான். இது எதுக்கு சொல்றான், நமக்கு எதுக்கு? அது இப்லீஸ் என்னமோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஏதோ 2 சண்டை நடந்தது, அது முடிஞ்சு போன கதை. சரி, அவனுக்கு நரகம்னு ஆயிப்போச்சு, மனுஷன் வந்து இங்க பூமிக்கு வந்துட்டான், நடந்தது நடந்து போச்சு, இனி நம்ம நடக்கிறத பார்க்கலாமே அப்படின்னு நாம இது தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த இப்லீஸுடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வீரியமான வேலை. அவனுடைய பேட்டர்ன் எப்படி அவன் ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிறதும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுக்குறான். ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம புரிஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், இப்லீஸ் வந்து அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம வந்து விலகிக்க முடியும். அவனுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருக்கும், மாத்திலாம் அவன் பண்ண மாட்டான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிக பலவீனமானதாகவே இருக்கிறது அப்படிங்க. நம்ம பயங்கரமான சூழ்ச்சின்னு நினைச்சுக்கிட்டாலும் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த சூழ்ச்சி எப்படிப்பட்டது, மிகவும் பலவீனமான சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்.